இப்போ நாம ஒரு வாக்கியத்தையும் ஒரு வார்த்தையும் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணும். அது என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதும் அது என்ன வாக்கியம் வார்த்தை அப்படிங்கிறதையும் பார்க்கலாமா? I am singing the rain. I want more in the rain. ஆமாங்க, ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம், அதுதான் நான் சொல்ல போறேன். இது ரெண்டுமே நாள் பட தழுவி வேற மாதிரி இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். முதல்ல வாக்கியத்தை பார்ப்போம். இது வாக்கியம் அப்படிங்கறத காட்டிலும் பழமொழி அப்படின்னு சொல்லலாம். சிவபூஜையில் கரடி. சிவபூஜையில் கரடி அப்படிங்கிறத சொன்ன உடனே நம்ம பேசிக்கா என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஒரு விஷயம் ஒருத்தவங்க நடத்துறாங்க, அந்த அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஆள் வரது பிடிக்கல, அவங்க ஆனா வரும்போது அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாவே இல்லை, அதனால அவங்கள கரடி அப்படின்னும், அவங்க நடத்துற நிகழ்ச்சியை சிவபூஜை அப்படின்னும். ஸோ தேவையே இல்லாத ஆள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது அந்த தேவையே இல்லாத ஆளை கரடியும், அந்த நிகழ்ச்சியை சிவபூஜை அப்படின்னு சொல்லி சிவபூஜையில கரடி போட மாதிரி வந்துட்டான் பாரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் வரும். ஆனா இது தப்புங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ஒரு கையை விட்டுட்டோம். அது எங்க வரும் தெரியுமா? சிவபூஜையில் கரடிகை. மன்னர் காலத்துலலாம் சிவபூஜை நடக்கும்போது கரடிகை அப்படின்னு சொல்லி ஒரு வாத்தியம் இருக்கு. அந்த வாத்தியம் மரத்தால் செய்யப்பட்டது. அனிமல் மிருகத்தோல் போட்டிருக்கும் அந்த வாத்தியத்துல. அந்த வாத்தியம் சிவபூஜையில இருக்காது. கரடிகை அப்படிங்கிற வாத்தியம் சிவபூஜையில இருக்காது. அததான் சிவபூஜையில கரடி அப்படின்னு. சரி, அது என்ன இன்னொரு வார்த்தை அப்படின்னா, இந்த வார்த்தையை நம்ம நாள்பட இப்ப கூட சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ நான் ஒரு சில பேர் அதை இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஒரு சில பேர் அதை தமிழ்ல சொல்லுவோம். அது தமிழா, அது கரெக்டான தமிழ் வேர்டா அப்படின்னு கேட்டா இட்ஸ் கொஸ்டின் மார்க். சரி, என்ன சம்பளம்? சம்பளம் அப்படிங்கிறது நம்ம சேலரின்னு சொல்றோம். ஆனா சேலரி அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை ஊதியம். முன்காலத்துல வேலையெல்லாம் ஒருத்தவங்க செய்யும் போது ஊதியத்தை காசா வாங்க மாட்டாங்களாம், பொருளா வாங்குவாங்களாம். இந்த பொருளா வாங்கும்போது அந்த பொருள்ல சம்பளம் அப்படின்னு சொல்றோம். அது என்ன சம்பளம்? சம்பளம்னு பொருள் இருக்கா அப்படின்னா ஒரு பொருள் இல்லைங்க, அது ரெண்டு பொருள். சம்பளம். சம்பளம் அப்படிங்கிறது முதல்ல அவங்க விலை உயர்ந்த பொருட்களான அரிசினா அரிசி இல்ல நெல் வகை, சம்பாங்கிற அந்த வகையை கொடுத்துட்டு ஆழம் அப்படின்னு சொல்லி உப்பு குடிக்கிறாங்க. இந்த உப்பு கொடுப்பாங்களாம். ஸோ உப்பையும் அரிசியும் சேர்த்து வாங்கும்போது நீங்க சம்பளத்தை கொடுத்தா நாங்க போயிடுவோம். ஸோ ரெண்டு வார்த்தையும் வந்துருச்சு, உப்பும் வந்துருச்சு அரிசியும் வந்துருச்சு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்தா நாங்க கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்ல அது நீங்க சம்பளத்தை கொடுத்தா போயிடுவோம், நீங்க சம்பளத்தை எங்களுக்கு கொடுத்தா போயிடுவோம் அப்படின்னு மாதிரி காசா டினோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சம்பளம் அப்படிங்கிறது சம்பாவையும் உப்பையும் குறிக்கிறது. ஒருத்தர் செய்த வேலைக்கு ஊதியமா சம்பா அளம் ரெண்டுமே கொடுத்தாங்க. சம்பளம் அரிசி நெல் சம்பாவையும் உப்பையும் கொடுத்தாங்க. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சா சம்பளத்தை கூட நான் போறோம் அப்படிங்க. சம்பளம்ங்கிறது காசு இல்ல, பொருள். சேலரி அப்படிங்கிற வார்த்தையோட தமிழாக்கம் ஊதியம் தான். சிவபூஜையில கரடிகை அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம நாள் பட அதை பழமொழியில மாறிட்டு. சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி பழமொழி ஏதாச்சும் டவுட் இருந்தா போஸ்ட் பண்ணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பாய்.